தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தற்பொழுது அரசியலில் கவனம் செலுத்தி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் மிக அதிகம் பேசப்படும் பெயராக மாறியுள்ளார். அதற்கு காரணம் அவர் நடிகை திரிஷாவுடன் சேர்ந்து ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொண்டதுதான். அந்த நிகழ்வின் வீடியோ வெளியானதும் அது இணையதளத்தில் வேகமாக பரவி ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் மத்தியில் பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் இந்த பிரச்சினை பற்றி பதில் கொடுக்கும் வகையில் விஜயினுடைய பாதுகாவலர் போட்ட பதிவானது தற்பொழுது கவனம் பெற்று வருகிறது. இந்த சம்பவம் நடந்தது பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துடன் தொடர்புடைய தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் குடும்பத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வில்தான். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விஜயும் திரிஷாவும் ஒரே காரில் வந்ததாகவும் இருவரும் ஒரே நிறத்தில் ஆடை அணிந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மணமக்களை சந்தித்து வாழ்த்தி பேசும் அந்த தருணங்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் கவனத்தை பெற்றது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் அதிகம் பேசப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் இன்னொரு விஷயமும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. அதாவது விஜய் அந்த திருமண நிகழ்வுக்கு செல்லும் முன்பே அவரது பாதுகாவலராக உள்ள அருண் சுரேஷ் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் அனைத்து வதந்திகளையும் தாண்டி எழ வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிட்டு ஃபயர் எமோஜியையும் சேர்த்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனது ஸ்டோரியில் விஜய் திரிஷா இணைந்து நடித்த கில்லி படத்தில் வரும் பாடலையும் பின்னணியாக வைத்திருந்தது ரசிகர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது. திருமண நிகழ்வு வீடியோ வைரலான பிறகுதான் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டது. இதனால் அந்த பதிவுக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கினர். மொத்தத்தில் பார்த்தால் விஜயின் விவாகரத்து வழக்கு தொடர்பான செய்திகள், அதே சமயம் திரிஷாவுடன் அவர் கலந்து கொண்ட திருமண நிகழ்வு, மேலும் அவரது பாதுகாவலர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவு, இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்படும் தலைப்பாக மாறியுள்ளது. இதனால் ரசிகர்கள் மட்டுமல்லாது சினிமா வட்டாரங்களும் இந்த விவகாரம் எங்கு போய் முடியுமோ என்று ஆர்வமாக கவனித்து வருகின்றன.